1 புகாரின் செழிப்பு வீதி. சூழல் பூம்புகார் நகரத்தில் கடலோர வணிக பகுதியில் வணிகர்கள், கப்பல்கள், மக்கள், கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றாக உற்சாகமாகவும் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். மணிமேகலை, இளவரசி, அறிவுமதி ஆகிய மூவரும் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். அவர்களது பின்னால் மக்கள் உற்சாகமாக செல்கிறார்கள். அக்காக்களே, இன்று பூம்புகார் நகரம் முழுவதும் எவ்வளவு உற்சாகம்! மலர்கள், இசை, விளக்குகள் எல்லாம் ஒரு திருவிழாவாக இருக்கிறது. ஆம், இன்றுதான் புகாரின் பெரும் வணிகர் மாநாயக்கரின் மகன் கண்ணகியின் திருமணம். சரியாக சொன்னாய். கண்ணகி அழகிலும் குணத்திலும் ஈகையிலும் ஒப்பில்லாத இளம்பெண். அவளே நம் புகாரின் பெருமை. அழகை கண்டு நிலவும் மண்டியும் நிற்கும் போல் இருக்கிறது. அவளது நெற்றியும் முகமும் பிரகாசமாய் தெரிகிறது. அவள் நடக்கும்போது மெல்லிய மனம் பரவி வருகிறது. இது திருமண நாளுக்கே உரிய மங்கள வாசனையாக ஆகும். கண்ணகி 12 வயதிலே இத்தனை குணநலன்களை உடையவள். அவள் தந்தை மாயா நாயக்கரும் கொடைவள்ளல் என அனைவராலும் போற்றப்படுகிறார். காட்சி 2 மாசாத்துவானின் மகன் கோவலன். சூழல் திருமண பந்தல் அமைக்கும் வேளைகள் நடைபெறும் இடம். இசை, வாசனை, மக்கள் உற்சாகம். அக்கா, கண்ணகி இவ்வளவு அழகும் நற்குணமும் கொண்டவள் என்றால் அவளை மணக்கப் போகும் இளைஞன் யார்? அவள் மணமகன் நம் நகரின் மற்றொரு பெரும் வணிகர் மாசாத்துவானின் மகன் கோவலன். கோவலனா? அவர் பெயர் எல்லா கடற்கரை பட்டணங்களிலும் பரவியிருக்கிறதே. செல்வமிகு, கல்வி, ஈகை எல்லாமும் ஒன்றாக உள்ளவன். ஆம், அவன் ஈட்டும் செல்வத்தை பிறருக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அடைவான். கண்ணகி ஈகையால் உயர்ந்தவள் என்றால் கோவலன் ஈவதற்கே பிறந்தவன். அப்படியானால் இருவரும் ஒரே குணம் கொண்டவர்கள். இது வானத்தின் முடிந்த திருமணம்தானே? காட்சி 3 மணமக்கள் வருகை. சூழல் மங்களப்பந்தல், நீலவிதானம், முத்து மாலைகள், தங்கத் தூண்கள், வாசனை பூக்கள், மக்கள் சிரித்தபடி கூடி நிற்கின்றனர். கண்ணகி மற்றும் கோவலன் நுழைகிறார்கள். பாருங்கள், வானத்தின் நட்சத்திரங்களே இங்கு வந்து நிற்கின்றன போல் இருக்கிறது. கோவலன் தீயை வலம் வந்து கண்ணகியின் கையை பிடிக்கிறான். எத்தனை மங்களகரமான தருணம்! இன்றைய தினம் புகார் நகரம் நற்பேறு அடைத்துள்ளது. காட்சி 4 மங்கள வாழ்த்து பெண்கள். சூழல் மணமக்கள் திருமண மண்டபத்தின் மையத்தில் அமர்ந்துள்ளனர். மங்கள பெண்கள் பூமாலை, தீபம், மூளைக்கூடம் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது மங்கள பெண்கள் மங்கள வாழ்த்து பாடலை பாடி கோவலனையும் கண்ணகியையும் ஆசீர்வதிக்கிறார்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண்குடை போன்று
இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேலே நின்றுதான் சுரத்தலான். பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலான். பொருள்: சோழ மன்னனின் கருணை வடிவான குளிர்ச்சி நிறைந்த பொற்கொடை கீழ் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். அதேபோல் வெண்ணிலாவும் தன்னுடைய குளிர்ச்சியான ஒளியால் உலக மக்களுக்கு இன்பம் கொடுக்கிறது. ஆகையால் நிலாவை போற்றுவோம். காவிரி ஆறு பாயக்கூடிய வளம் பெருகிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னன் ஆணை சக்கரம் போல் பொன்மய சிகரமான மேருமலையை வலம்புறமாக வலம் வரும் ஆதித்தனை போற்றுவோம். அச்சம் தரக்கூடிய கடல் சூழ்ந்த இவ்வுலகிற்கு சோழ மன்னன் கருணை பொழிவது போல் வானத்திலிருந்து மழையானது பொழிந்து நீர்வளம் அருள்வதால் அந்த மழையை போற்றுவோம். சோழ குலத்தை போல் பறந்து விரிந்திருப்பதால் நாம் நம் பூம்புகார் நகரை போற்றுவோம். காட்சி 5 வாழ்த்தும் நிறைவும். சூழல்: திருமணம் முடிந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் நிற்கின்றனர். மணிமேகலை, இளவரசி, அறிவுமதி முன்வந்து பேசுகின்றனர். எத்தனை இணைய வாழ்த்துப் பாடல்! அதில் வாழ்வின் அழகும் தத்துவமும் மறைந்திருக்கிறது. உண்மை உண்மை. இவர்கள் காதல், நம்பிக்கை, ஒற்றுமை ஆகியவற்றால் வாழ்வின் மங்களத்தை பேணுவார்கள். இன்று புகாரின் இதயத்தில் கற்பும் மீகையும் சேர்ந்த மங்களம் பிறந்தது. இவர்கள் பெயர் என்றென்றும் புகாரின் பெருமையாக நிலைத்திருக்கும். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க திரை மூடுகிறது. நன்றி, வணக்கம்.